குருனிங் பிள்ளைகள் பிள்ளைகள் அவருக்கா தெரியப்படுத்த முடியுமா பிள்ளைகள்? இதுல எத்தனை 2026 பிள்ளைகள் இருக்கீங்கன்னு ஒருக்கா தெரியப்படுத்த முடியுமா? எத்தனை 2026 பிள்ளைகள்? கையை வைத்தனீங்கடா. 2026 பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பாப்போம். 2026 மட்டும். சாரி 2027. சாரி 2027 பிள்ளைகள். 2027 மட்டும் பிள்ளைகள் உங்களோட கையை கொஞ்சம் இது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பா. 2027 வியத்துங்க பிள்ளைகள். 2027 எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னு பா. ஓகே 17 பிள்ளைகள் ஓலவர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு தானே பிள்ளைகள். இனி கொஞ்ச நாள்ல குறிப்பிட்ட நாள்கள்ல ஸ்கூல்ல உங்களை உள்வாங்குவாங்க. ரைட் ஓகே பரவாயில்ல. ஓகே 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 பிள்ளைகள் ரைட் ஓகே ரைட். கைகளை விட்டு கொள்ளலாம். ரைட் பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. மற்ற பிள்ளைகளுக்கும் ரிசல்ட்ஸ் வந்துட்டு தானே பிள்ளைகள். மற்ற பிள்ளைகளுக்கும் இப்படி ஏ லெவலுக்குரிய ஜியோகிராபி பாடம் நடக்குது சொல்லி 2027, 2026, 25 3 பேரும் மற்ற பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு 50 பேர் வந்தா வேகமான உங்களோட வகுப்பை இன்னும் ஒரு வகுப்பை கூட போட்டு வகுப்போட ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கு தான். ரைட் பிள்ளைகள் 2027 எங்களுக்கு தெரியும். இந்த ஜியோகிராபியில புவியியல 3 பகுதியா பிரிச்சு நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஜியோகிராபியை 3ஆ பிரிச்சு படிக்கிறோம். ஒரு செக்ஷன் பௌதிக புவியியல் சொல்ற விடயம், பௌதிக புவியியல். இன்னொன்று மானிட புவியியல், ஹியூமன் ஜியோகிராபி. இன்னொன்று செய்முறை புவியியல், செய்முறை புவியியல். இப்படி ஜியோகிராபிய 3 பகுதிகளாக பிரிச்சு நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறேன் தெரியும். இப்ப நாங்க எதை நோக்கி படிச்சு கொண்டிருக்கிறோம் என்றால், இன்னும் நீங்க ஸ்கூலுக்கு போகையில இன்னும் சில நாட்கள்ல ஸ்கூலுக்கு போக வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல நடக்க போகின்ற 1ஆம் தவணை பரீட்சையை நோக்கி நாங்க நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஸ்கூலுக்கே போகல, ஆனா நாங்க தொடங்கிட்டோம். அந்த வகையில பௌதிக புவியியல்ல 1ஆம் தவணை, மானிட புவியியல்ல 1ஆம் தவணை, செய்முறை புவியியல்ல 1ஆம் தவணை, இந்த 3 பகுதிகள்லையும் 1ஆம் தவணை என்னென்ன அழகு படிக்கணுமோ அதை படிச்சு போட்டு 1ஆம் தவணை எப்படி பேப்பர் வரும் ஒரு மாடல் பேப்பர் செய்யும் போது பரீட்சைக்கு நீங்க தயாராகி கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில இப்ப நாங்க இந்த பௌதிக புவியியல் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணி படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுல 1ஆவது அழகு புவியியல்டா என்ன, புவியியல் கற்கை என்றா என்னன்னு சொல்ற அழகு ஸ்டார்ட் பண்ணி படிச்சு முடிச்சிட்டோம். இலகுவான பாடம், ஒரு வகுப்பு எடுத்தோம். 2ஆவது பாடம் நாங்க படிச்சோம் பௌதிக புவியியல்ற அடிப்படை. பௌதிக புவியியல்ற அடிப்படைகள் படிச்சோம். நில உருவம், பாறையியல், மண்ணியல், சமுத்திரவியல், காலநிலையியல், உயிரினல், இப்படி பௌதிக புவியியல்ற அடிப்படைகளை பத்தி படிச்சோம். 2ஆவது அழகு 2 நாள் வகுப்படுத்த. 3ஆவது அழகு பிள்ளைகள் புவி தொகுதியை பத்தி படிச்சோம். 4 உப தொகுதிகளாக புவி தொகுதியை பிரிச்சு படிச்சோம். நீர்க்கோளம், கற்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம், இப்படி 4ஆக பூமியை புவி தொகுதியை பிரிச்சு அந்த 4 உப தொகுதிகளையும் படிச்சது ஊடாக புவி தொகுதியை முழுமையா படிச்சோம். 4ஆவது பூமியில கட்டமைப்பை பத்தி படிச்சோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, பூமியில உட்கட்டமைப்பை பத்தி படிச்சோம். 3 பகுதி இருக்குது. புவி ஓடு, இடை ஓடு, மையம். இப்படி பூமி 3 படைகளால் ஆனது. அந்த ஒவ்வொரு படைகள இயல்புகளை பத்தி படிச்சோம். அதுக்கு பிறகு பிள்ளைகள் பாறைகள் படிச்சோம் போன வகுப்புல. 3 விதமான பாறை, தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை. சோ இன்றைக்கு இந்த பாறைகள் என்று சொல்ற செக்ஷன்ற தொடர்ச்சியா எங்கட நாட்டுல எப்படி பாறைகள் இருக்குன்னு சொல்லி
இலங்கையிட பாறைகள் சம்பந்தமா படிக்க போறோம். இன்றைக்கு நாங்க படிக்க போறது இலங்கையிட இந்த அழகுதான் படிக்க போறோம். இதுக்கு பிறகு நாங்க கனியங்கள்னு சொல்ற பாடம் படிப்போம். மினரல்ஸ், எங்கட நாட்டுல என்ன என்ன மினரல்ஸ் கனியங்கள் இருக்குன்னு படிப்போம். அதுக்கு பிறகு கடைசியா மண்ணை பத்தி படிப்போம். இன்னும் ஒரு பாடம் படிக்க வேண்டியிருக்கு, அகவிசை. இந்த இவ்வளவு பாடங்களும் நாங்க முதலாம் தவணைக்கு படிக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், இப்ப படிக்கிற இலங்கையிட பாறையோ படிச்சு முடிய, கனியங்கள் படிச்சு முடிய, கனியங்கள் எல்லாம் ஒரு வகுப்பு காணும், கனியங்கள் படிச்சு முடிய, மண் படிச்சு முடிய, இதோட நிப்பாட்டிடுவன் பௌதிக புவியியல். அகவிசையை வெயிட் பண்ண வச்சு போட்டு நாங்க செய்முறை புவியியலை தான் அடுத்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வடிவா எக்ஸ்பிளைன் பண்ணி 1க்கு 2 தடவை ஆறுதலா திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய, பயிற்சி செய்ய வேண்டிய பகுதி. ஸோ இந்த மண் வரையும் 7வது அலகு வரையும் படிச்சு முடிய செய்முறை புவியியலுக்குள்ள போறோம். தயவு செய்து செய்முறை புவியியல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு நீங்க வகுப்புக்கு வார ஆட்களுக்கு தெரிவிச்சு அவங்கள வகுப்புல சேர்றதுக்கு இது பண்ணி கொள்ளுங்க. அப்புறம் செய்முறை புவியியல் இடையில வந்தா கஷ்டமா இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. இந்த 2027 வகுப்புகள் யாவும் 2026க்கும் 2025 வகுப்புக்கும் ரிவிஷன் வகுப்பாக போய்கொண்டிருக்கு. தவற விட வேணாம். 2026ம் 2027 25. ஓகே, அப்ப நாங்க படிக்க போறோம் இந்த அகவிசை, இலங்கையில பாறைகள் சொல்ற செக்ஷன் நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு தெளிவாக நான் நோட்ஸ் புத்தகம் ஒன்று உங்களுக்கு சென்ட் பண்ணி இருப்பேன். அந்த புத்தகத்தை நீங்க திருப்பி பார்த்து கொள்ளலாம், அல்லது இங்க கவனிச்சு கொண்டிருந்தாலும் சரி. நாங்க இன்றைக்கு படிக்க போறது இலங்கையின் பிள்ளைகள் இலங்கையின் பாறை வகைகள் படிக்கல. ஏண்டா பிள்ளைகள், இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ ஜப்பான்லேயோ பாறையிட வகைன்னு சொல்லும் போது எந்த நாட்டிலையும் பாறையிட வகை 3 தான்: தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை. சோ இந்த இடத்துல நாங்க படிக்க போறது இலங்கையிட பாறை வளையம். இலங்கையிட எப்படி தரை தோற்றம் இருக்குதுன்னு படிக்க போறோம். ரைட். நீங்க வேணுமென்றால் பல்கலைக்கழகங்கள் போனீங்க என்றால் இலங்கை எப்படி உருவாகுனதுன்னு படிக்கிறது இருக்கு. இலங்கையிட தொடக்கம் எப்படி, இப்ப இருக்கிற மாதிரி இலங்கை பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு இல்லை. இலங்கையிட சேப் 1000 அல்லது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு வேற ஒரு வடிவத்துல தான் இலங்கை இருந்தது. வேற ஒரு வடிவத்துல இருந்த இலங்கை இப்ப இந்த வடிவத்துல இருக்கு. இன்னும் பல 1000 அல்லது மில்லியன் வருஷத்துக்கு பிறகு இலங்கையிட சேப் வித்தியாசமா மாறும். ஸோ இலங்கை இப்ப இருக்கிற தரையிட அமைப்பு வடிவத்துல இலங்கை இருக்கவில்லை மில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு. ஸோ இலங்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து அப்படியே இலங்கையிட சேப் வந்து இப்பத்தைய சேப்புக்கு வந்திருக்கு. இலங்கையிட தரை தோற்றம் குறிப்பிட்ட காலத்திலிருந்து இப்ப மாறி வந்திருக்கு. சோ சில முக்கியமான காலங்கள் இலங்கையிட தரை தோற்றம் பாறைகள்ற உருவாக்கத்துல முக்கியமான காலங்கள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை குவாட்னரி காலம்னு சொல்லுவாங்க. குவாட்னரி, நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தை குவாட்னரின்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க பார்க்க முடியும் இலங்கையில இருக்கிற நிலப்பகுதிகள்ல என்னென்ன பாறைகள் இருக்கு, இலங்கை எப்படி வடிவத்துல இருக்குன்னு இப்ப எங்களால பார்க்க முடியும். நாங்க குவாட்னரின்னு சொல்ற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ உலகம் உருவான மிக பழைய காலம் என்று சொன்னால் அத கேம்பிரிட்ஜ் என்று சொல்லுவாங்க. கேம்பிரிட்ஜ் 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 இத கேம்பிரிட்ஜன தொல்காலம் என்று சொல்றதும் இருக்கு. தொல்காலம் தொல்காலம் கேம்பிரிட்ஜன தொல்காலம் சொல்லுவாங்க. தொல்காலம் வடிவெழுதுற தொல்காலம் தொல்காலம் கேம்பிரிட்ஜன் அல்லது தொல்காலம். இதான் பிள்ளைகள் உலகத்துல மிக புராதன பழைய காலம். அதாவது இந்த கேம்பிரிட்ஜ் என்று சொன்னா பிள்ளைகள் இண்டையில இருந்து ஒரு 510 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்ததை தான் சொல்றது. 510 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த காலத்தை தான் கேம்பிரிட்ஜன் காலம்னு சொல்றது. இண்டையிலிருந்து 510 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த காலம் கேம்பிரிட்ஜன் காலம். அதுக்கு முன்னுக்கு சில விடயம் இருந்திருக்குது.
இந்த கேம்பிரிட்ஜன் தான் உலகத்துல உருவாக்கத்துல பழைய காலம். அதுக்கு முன்னுக்கு இருந்த காலங்கள் அறியப்படாம இருக்குது. அதை இப்படி சொல்லுவாங்க, கேம்பிரிட்ஜனுக்கு முன்னைய காலம். இப்படி சொல்லுவாங்க, கேம்பிரிட்ஜனுக்கு முன்னைய காலம். கேம்பிரிட்ஜனுக்கு முன்னைய காலம் ஆங்கிலத்துல ப்ரீ கேம்பிரிட்ஜன் சொல்லுவாங்க. ப்ரீ என்றா முன்னாடி ஒரு சொல், ப்ரீ கேம்பிரிட்ஜன். கேம்பிரிட்ஜன். சோ இந்த காலத்தையும் நாங்க ஒரு காலமா சொல்லலாம், கேம்பிரிட்ஜனுக்கு முந்தைய காலம். அடுத்தது கேம்பிரிட்ஜன் காலம். சோ நம்மட நாட்டிட தரை பாறைகள உருவாக்கத்துல கேம்பிரிட்ஜனுக்கு முன்னைய காலத்திலேயே நம்மட நாட்டுல தரை நிலப்பகுதியில் இருக்கிற பாறைகள் உருவாகிச்சு. கேம்பிரிட்ஜன் காலத்திலையும் உருவாகிச்சு. ரைட். இப்ப இலங்கையில இப்படி முக்கியமான காலங்கள் பார்த்தால் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். இந்த கேம்பிரிட்ஜனுக்கு முன்னைய காலம், அதாவது இந்த தொல்காலம், கேம்பிரிட்ஜன் அல்லது கேம்பிரிட்ஜனுக்கு முன்னே இந்த தொல்காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி இலங்கை இருக்கல. எப்படி இலங்கை என்ன ஷேப்ல இருந்துன்னு சொன்னால் கவனிச்சு கொள்ளுங்க வடிவா. இப்ப இலங்கை இந்த வடிவத்துல தான் இருக்கு. கிட்டத்தட்ட நான் கீறிக்காரு, கிட்டத்தட்ட இலங்கையில இப்பத்தைய வடிவத்தை பருமட்டாக தத்துவமா இதுல கீழா கஷ்டம். பருமட்டா இலங்கையோட ஷேப் வந்து இப்ப இப்படி இருக்கு. ஓகே, இப்ப இலங்கையோட ஷேப் இப்படி இருக்கு. பிள்ளைகள் இந்த தொல்காலத்துல அல்லது கேம்பிரிட்ஜன் காலத்துல இலங்கை உருவாகிட்டு, ஆனா இலங்கையில இந்த பகுதி இருக்கல. இந்த பகுதி இலங்கையில இருக்கல. இப்படித்தான் இலங்கை இருந்திருக்கா. கேம்பிரிட்ஜன் காலத்துல இவ்வளவுதான் இலங்கையா. கேம்பிரிட்ஜன் காலத்துல இலங்கை இப்படித்தான் இருந்திருக்கு. அதாவது இலங்கையில 10% நிலம் உருவாகவில்லை. அப்ப கேம்பிரிட்ஜன் காலத்துல இலங்கையில எத்தனை சதவீதமான நிலம் உருவாகிட்டு சொன்னால் இந்த காலப்பகுதிகளில் 90% நிலம் தான் இலங்கையில உருவாகி இருந்திருக்கு. மிச்சம் 10 உருவாகல. சோ இலங்கை ஒரு மிக பழைய உலகம் உருவான காலத்துல உருவான ஒரு இடம் தான் இலங்கை. இலங்கையோட பாறைகள் உலகம் உருவான காலத்துல உருவாகி இருக்கு. சில நாடுகள் இந்த கேம்பிரிட்ஜன் காலத்துல உருவாகவில்லை. ஆனா எங்கட நாடு ஒரு தொல்கால பழமையான காலத்திலேயே எங்கட நாட்டோட நிலம் உருவாகிட்டு, பாறைகள் உருவாகிட்டு. சோ ஆனால் இலங்கை இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. இப்ப இருக்கிற 10% இந்த தொல்காலத்துல இருக்கவில்லை. சோ இப்ப இருக்கிற இலங்கையில 90% நிலம் இந்த தொல்காலத்துல உருவாகி இருக்கு. வடிவா கேட்க வேணும் கதையை. தொல்காலத்துல உருவாகி இருக்கு. ரைட். இந்த தொல்காலத்துல உருவான இலங்கைய, அப்ப தொல்காலம்னு சொல்றது கேம்பிரிட்ஜனுக்கு முன்னைய கேம்பிரிட்ஜன் காலத்தை 510 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னுக்கு அந்த முறையில உருவான இலங்கை இவ்வளவுதான், 90%. அப்ப இந்த தொல்காலத்துல இவ்வளவுதான் இலங்கை. இந்த தொல்காலத்துல உருவான இலங்கைய பிள்ளைகள் அந்த பாறையிட இயல்புகள் அடிப்படையில 3 ஏரியாவா பிரிக்கப்பட போகுது. படிக்க போறோம். நல்லா கவனிக்கணும் கதையை. வடிவாத்தான் கதைக்கிறேன். தொல்காலத்துல உருவான இலங்கையிட பாறைகளை ஓகே, இவ்வளவுதான் தொல்காலத்துல உருவான. தொல்காலம் மீன் கேம்பிரிட்ஜனுக்கு முற்பட்ட காலம். அதாவது இலங்கை இப்ப இருக்க இலங்கையிட 10% உருவாகவில்லை, 90% தான் உருவாங்க. அப்ப தொல்காலத்துல உருவான இந்த ஷேப்ல இருக்கிற இலங்கையிட அந்த பாறைகள் அந்த இயல்புகள் அடிப்படையில 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று நல்லா கவனிச்சு கொள்ள வேணும். ஒன்று இந்த பகுதி, இது ஒரு பகுதி. 3 பகுதி இருக்கு. நம்ம நம்பர் பண்ணி காட்டும் அல்லது நான் நிறந்தீட்டி காட்டும். முதலாவது பகுதி இது, இது முதலாவது பகுதி. 2வது பகுதி இது, இது 2வது பகுதி. 3வது பகுதி வேற ஒரு நிறத்துல காட்டும், இது. சோ கதை நல்லா கேட்க வேணும். தொல்காலத்துல உருவான இலங்கை 90% நிலம் தொல்காலத்துல உருவாகிட்டு. இந்த தொல்காலத்துல உருவான இலங்கையோட பாறைகளை இப்படி 3 பகுதிகளாக பிரிச்சு படிக்க போறோம். அதுல அந்த பாறைகள தன்மைக்கு ஏற்ப முதலாவது இந்த பகுதியை சொல்றது, இந்த பகுதியை சொல்றது நல்லா கவனிக்க வேணும். வன்னி பாறை தொகுதி. வன்னி பாறை தொகுதி, வன்னி பாறை தொகுதி, வன்னி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த நடுவுல இருக்கிற இந்த பாறை தொகுதியை சொல்றது, இந்த ஏரியாவை சொல்றது உயர்நிலத்தொடர், உயர்நிலத்தொடர் பாறை தொகுதி, ஹைலேண்ட் காம்ப்ளெக்ஸ். உயர் நிலத்தொடர் பாறை தொகுதி.
இந்த ஏரியாவை சொல்ற பிள்ளைகள் விஜயன் தொகுதி பாறை. விஜயன். சோ தொல்காலத்துல உருவான இலங்கையில பாறைகளை இடத்தை 3 பகுதிகளா பிரிச்சாச்சு. வன்னி தொகுதி, உயர்நிலத்தொடர் தொகுதி, விஜயன் தொகுதி. வன்னி தொகுதி, உயர்நிலத்தொடர், விஜயன் தொடர். அதுக்கு பிறகு இலங்கை கனகாலம் இப்படியே இருக்குது. அதுக்கு பிறகு இப்படி ஒரு காலம் வருது, ஜுராசிக். ஜுராசிக், இந்த ஜுராசிக்னு சொல்ற காலம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டைனோசர்கள் உலகத்துல வாழ்ந்து மறித்த காலம் ஜுராசிக்னு சொல்ற காலம். ஜுராசிக்னு சொல்லலாம் பிள்ளைகள், இப்படி ஜூனாவும் போடலாம். ஜுராசிக். சோ ஜுராசிக்னு சொல்ற காலத்துல, கேம்பிரிட்ஜன் காலத்துல இப்படி உருவான இலங்கையில ஜுராசிக்னு சொல்ற காலத்துல குறிப்பிட்ட இடத்துல பாறைகள் உருவாகி இருக்கு. நான் அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. சிலாபத்திர வடக்குல இருக்கு. இதுல உருவாகி தப்போபமன், தப்போபமன். இதுல ஆண்டிகமன், நான் அப்புறம் படிக்க போறேமா. ஆண்டிகமன். இதுல பல்லமன், பல்லமன், பல்லம். 3 இடத்துல. சோ ஜுராசிக் காலத்துல இலங்கையில 3 இடத்துல சின்ன சின்ன எச்சங்கள், பாறைகள் உருவானது. ஒன்று தப்போபம் என்று சொல்ற இடம், நம்ம தமிழ்ல போடுவோமே, தப்போபம, ஆண்டிகம, பல்லம. இந்த 3ம் ஜுராசிக் காலத்துல இலங்கையில பாறைகள்ல ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி. அதுக்கு பிறகு அடுத்த காலம் மயோசின் சொல்ற காலம். மயோசின். இந்த ஜுராசிக்னு சொல்ற பிள்ளைகள் கிட்டத்தட்ட இண்டையில இருந்து 150 மில்லியன் வருஷத்துக்கு முற்பட்ட காலம். 150 மில்லியனுக்கு முற்பட்ட காலம். மயோசின் சொல்ற அடுத்த காலம் இண்டையிலிருந்து 15 மில்லியன் வருஷத்துக்கு முற்பட்ட காலம். இந்த மயோசின் காலத்துல தான் பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த ஜாழ்ப்பாணம் உருவாகுது. ஜாழ்ப்பாண குடாநாடு இந்த மயோசின் காலத்துல தான் உருவாகும். இந்த ஜாழ்ப்பாணம், இந்த பகுதி மயோசின் காலத்துல உருவாகும். சோ மயோசின் காலத்துல தான் இந்த பகுதி உருவாகும். சோ இலங்கையில தரையிட அமைப்பை வடிவா கவனமா கேட்கணும். எங்களுக்கு விவரமா ஆழமா டீப்பா இந்த பாடம் கிடையாது. சரி, அப்ப இலங்கையில வளர்ச்சி, நிலத்துடைய வளர்ச்சி, பாறைகள் வளர்ச்சியில 4 காலம் முக்கியம். 3 காலம் முக்கியம். ஒன்று கேம்பிரிட்ஜ் சொல்ற காலம். வடிவா விளங்க வேணும். இந்த கேம்பிரிட்ஜ் சொல்ற காலத்திலேயே இலங்கையில 90% நிலம் உருவாகி விட்டது. ஓகே. அதுக்கு பிறகு ஜுராசிக்னு சொல்ற காலத்துல சிலாபத்திர வடக்குல 3 இடத்துல பாறைகள் உருவாகி இருக்கு. இது ஜுராசிக் காலத்துல நடந்த விடயம். அதுக்கு பிறகு மயோசின் காலத்துல யாழ்குடாநாடு உருவாகி இருக்கு. சுண்ணாம்பு பாறை நாங்க படிச்சோம். சுண்ணாம்பு பாறை, அந்த சுண்ணாம்பு சோக் பாறை, 3 வகையான பாறை, தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை. அதுல அடையல் பாறையில படிச்சோம் சுண்ணாம்பு பாறை. கடல்ல வாழ்ற உயிரினங்கள்ற வன்கூடுகளால உருவாகிறது சுண்ணாம்பு. அதே மாதிரி உருவாகுதான் யாழ்குடாநாடு. நல்ல இளம் மஞ்சள் நிறத்துல இருக்கும். சோ கவனமா கேட்க வேணும். இலங்கையுடைய பாறைகள்ல பிரதான வளையம் 3 தான் இருக்கு. இலங்கை நில தோற்றத்தில் அல்லது இலங்கையுடைய தரை தோற்றத்தில் அல்லது இலங்கையுடைய பாறை அமைப்பில் வளையத்தில் பிரதானமான 3 பகுதி இருக்கு. வன்னி, உயர்நிலம், விஜயன். இதுதான் இலங்கையில பிரதானமான 3 வளையம். அதுக்கு மேலதிகமா இன்னும் 2 பாறை பகுதி இருக்கு. அதுக்கு பிறகு சேர்ந்தது. ஒன்று ஜுராசிக் கால படிவுகள், அடுத்தது மயோசின் கால படிவு. அப்ப இலங்கையில நிலப்பகுதியில 5 வகையான ஏரியாவை பிரிச்சு நாங்க படிக்க போறோம். வன்னி, உயர்நிலம், விஜயன், ஜுராசிக் காலத்துல உருவானது, மயோசின் கால படிவு. 5. வன்னி, உயர்நிலம், விஜயன், ஜுராசிக், மயோசின். இந்த 5 பகுதிகள் இலங்கையில இருக்கு. வன்னி, உயர்நிலம், விஜயன், ஜுராசிக், மயோசின். இந்த 5 பகுதிகளாக இலங்கையுடைய தரை பாறைகள் இயல்புகளை பத்தி நாங்க படிக்க போறோம். பிரதான பகுதிகள் 3 வன்னி, உயர்நிலம், விஜயன். அதுக்கு பிறகுதான் மத்த ஜுராசிக்கும் மயோசினும் வரும். விலங்கி உங்களோட மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கு, அதனால உடனே கேள்வி கேட்க முடியாது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல
மைக்கெல்லாம் ஓன் பண்ணி நீங்க கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. பிள்ளைகள் நல்லா விளங்கி கொள்ள வேணும். இலங்கையுடைய நில உருவாக்கம் பாறையில் உருவானதை பத்தி கதைச்சோம். கேம்பிரிட்ஜன் காலத்துல உருவாச்சு. அதுல 3 பகுதியா பிரிச்சோம். வன்னி, உயர்நிலம், விஜயன். அதுக்கு பிறகு ஜுராசிக் காலம் சில ஆபத்துக்குள்ள 3 இடங்கள்ல உருவானது. அதுக்கப்புறம் மயோசின், ஜாழ்ப்பாண, குடாநாடு. இப்ப எங்கட நோக்கம் இந்த முதலாவது இந்த கேம்பிரிட்ஜனுக்கு முன்னுக்கு உருவான 90% நிலம் அதை 3 பகுதிகளா பிரிச்சோம். வன்னி, உயர்நிலம், விஜயன். இதைத்தான் முதல்ல நாங்க விளங்கி படிக்க போறோம். சோ முதலாவது இந்த 5 பகுதியா பிரிச்சிருந்தாலும் பிரதான பாறை பகுதிகள் 3. அந்த 3ஐயும் முதல்ல நாங்க என்னன்னு நாங்க தெரிஞ்சு கொண்டுட்டோம். அதை படிப்போம். அதுல முதலாவது நாங்க படிக்க போறது இந்த ஏரியா, உயர்நிலத்தொடர். அந்த ஏரியா படிக்க போறோம். ரைட். உயர் நில தொடர் பாறை வளையம். முதலாவது நாங்க தெரிஞ்சு கொள்ள போறது உயர் நிலத்தொடர் பாறை வளையம். உயர் நிலத்தொடர் பாறை வளையம் தான் முதலாவது தெரிஞ்சு கொள்ள போறோம். உயர் நிலத்தொடர் பாறை வளையம் இந்த இருக்கு. அந்த உயர்நிலத்தொடர் இந்த 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 இருக்கு. இந்த கிரீன் கலர்ல காட்டி இதுல பாப்போம். இந்த கிரீன்ல காட்டி இருக்கிறதா இந்த ஏரியா. இந்த உயர்நிலத்தொடர் பாறை வளையம் பிள்ளைகள் இதை மட்டும் நாங்க நிலற்றி படிப்போம். இது இருக்கட்டும், குழப்பம் இல்லாம எந்த பகுதி தெளிவா படிக்கிறேன்னு விளங்குறதுக்காக நான் அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இந்த கிரீன்ல எல்லைப்படுத்தப்பட்டிருக்கிற பகுதி தான் உயர் நிலத்தொடர் பாறை வளையம். அந்த உயர் நிலத்தொடர் பாறை வளையத்துல முனைப்பான அம்சங்கள் நான் சொல்லும் போதே நீங்க விளங்கி பாடமாக்க வேணும், மூளையில ஏத்த வேணும். முதலாவது, இலங்கையில 5 பாறை பகுதிகள் இப்ப நான் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன். இந்த 5ல மெயினான பகுதி எதென்றால் இவர்தான் மெயினான பகுதி. சோ பிரதான பாறை வளையம். பிரதான பாறை வளையம் 5 காட்டணும். உயர்நிலம், வன்னி, விஜயன், ஜுராசிக் படிவு, மயோசின் படிவு. இந்த 5 பகுதிகள்ல மெயின் பகுதி, பிரதான பகுதி, இலங்கையிட சிங்களவர்கள புத்தகங்கள்ல இலங்கையிட முதுகெலும்பு மாறி இருக்காம் இந்த பகுதி. இந்த பாறை தான் நம்ம நாட்டு மற்ற பாறைகள முதுகெலும்பு மாறி இருக்காம். அந்த அளவு இலங்கையிட மெயினான பாறை பகுதி, பிரதானமான பாறை பகுதி இந்த உயர் நிலத்தொடர் பாறை வளையம். இந்த ஏரியா தான். 2வது பிரதான வளையமும் இதுதான். சாரி, பிரதான. அடுத்தது புராதன. புராதன பிள்ளைகள், பிரதான என்று சொல்றது வேற, புராதன என்று சொல்றது வேற. என்ன உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? பிரதான என்று சொன்னா மெயின், புராதன என்று சொன்னால் ஓல்டு, பழைய. சோ இலங்கையில ஆக முதல் உருவான பழைய நிலப்பகுதி என்றால் அது இந்த உயர்நிலத்தொடர் பாறை ஏரியா. பிரதானதும் இதுதான், புராதனதும் இதுதான். விளங்க முடியும் உங்களுக்கு. 2வது அடுத்த விஷயம், இந்த பாறையிட பரம்பல் சொல்ற நல்லா கவனிக்க வேணும். இந்த பாறையிட பரம்பல், இத நோட்ஸை பார்த்து விளங்கிக் கொள்ள கஷ்டமா இருக்கும். நான் சொல்லும் போது பாடமாக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஏரியா எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்குது, எந்த பகுதிகளில் இருக்குதுன்னு இப்ப நான் சொல்ல போறேன். முதல்ல திருகோணமலையில ஸ்டார்ட் பண்ணப்படும். திருகோணமலை முடிகிறது அம்பாந்தோட்டை. ஒரு புத்தகத்துல வடிவா படம் போற்றும். நல்லா கவனிக்க வேண்டும். திருகோணமலையில் ஆரம்பித்து அம்பாந்தோட்டை பகுதியில் முடிவடைகிறது. இந்த ஏரியா எங்க இருந்து எங்க வரைக்கும்? திருகோணமலையில ஆரம்பிச்சு அப்படியே வந்து அம்பாந்தோட்டையில முடிவடையும். கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆக்க போறோம். திருகோணமலையில ஒடுக்கமா தான் இருக்கு, மெல்லிசா இருக்கு. திருகோணமலையில் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து அம்பாந்தோட்டையில் விசாலமான பகுதி வரை காணப்படுகிறது. விசாலம், இங்க விசாலம். எப்படி பார்ப்போம்? திருகோணமலையில் ஒடுக்கமாக ஆரம்பித்து அம்பாந்தோட்டையில் விசாலமான பகுதியாக இந்த பாறை வளையம் காணப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளும். அடுத்தது இப்படி இருக்கு. இதுல மகாவலி ஆறு ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மகாவலி ஆறு இப்படி ஓடி போய்
இப்படி ஓடி போய் திருகோணமலை கடல்ல கலக்குது. மகாவலி ஆறா, மகாவலி ஆறு இப்படி ஓடி போய் திருகோணமலை கடல்ல கலக்கிறார். மகாவலி ஆறு கவனிச்சு கொள்ளும். இதுல பார்ப்போம். இங்க திருகோணமலையில் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து, திருகோணமலையில் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து மகாவலி ஆற்றின் 2 புறமும் பரவி, இதுதானடா மகாவலி ஆறு, அதுல இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்கு. சோ மகாவலி ஆற்றுல 2 பக்கமும் இருக்குது. திருகோணமலையில் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து மகாவலி ஆற்றின் 2 புறமும் பரவி, இதுல மத்திய மலை நாடு இருக்கு, இலங்கையில மத்திய மலை நாடு இருக்கு. இதுல ஒரு ஃபேமஸான ஒரு குன்று ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஃபேமஸான குன்று ஒன்று இருக்கு, கதிர்காம குன்று. கதிர்காம குன்று. மறுபடி விஷயத்துக்கு வாரன். இது மத்திய மலை நாடு. திருகோணமலையில் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து மகாவலி ஆற்றின் 2 புறமும் பரவி மத்திய மலைநாட்டை கடந்து கதிர்காம குன்றை கடந்து அம்பாந்தோட்டை வரை விசாலமான பகுதியில் பரம்பியுள்ளது. சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும் பரம்பல். மறுபடி கடைசியா படியா பார்க்க. திருகோணமலையில் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து மகாவலி ஆற்றின் 2 புறமும் பரவி மத்திய மலைநாட்டை கடந்து கதிர்காமம் இல்ல இது பிள்ளைகள், ரக்குவானை குன்றான். இது கதிர்காமம் இல்ல, நான் மாறி சொல்லிட்டேன். ரக்குவான். கதிர்காமம் அல்ல, ரக்குவானை. கதிர்காமம் இந்த இடத்துல இருக்கு. இரக்குவானை குன்றை கடந்து அம்பாந்தோட்டை வரை விசாலமான பகுதியில் பரம்பி உள்ளது. கொஞ்சம் வடிவா பாருங்க. இப்ப நான் சொல்லப்படுற விஷயத்த, இதுல கதிர்காம குன்று இருக்கு. கதிர்காமம் புத்தலைன்னு சொல்ற ஒரு குன்று இருக்கு. புத்தலை எழுதி விடுறனே, புத்தலை. இதுல கதிர்காமம். குடா ஓயா, இதுல குடா ஓயான்னு சொல்ற ஒரு பாறை இருக்கு. குடா ஓயா. இந்த 3ஐயும் பாருங்க ஒரு கபடிவா. புத்தலை, கதிர்காம, குடா ஓயா. இந்த 3ம் எந்த பாறை வளையத்தில் இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த 3ம் புத்தலை, கதிர்காம, குடா ஓயா, இந்த 3மே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, விஜயன் தொகுதிக்குள்ள இருக்கு. சரிதான்? புத்தலை, கதிர்காம, குடா ஓயா, இந்த 3ம் விஜயன் தொகுதிக்குள்ள இருக்கு. இந்த 3 பாறைகள், குன்றுகள் விஜயன் தொகுதிக்குள்ளதான் இருக்குது. ஆனால் இந்த 3 குன்றுகளும் இந்த வளையத்துக்குரியதுதான். இந்த ஏரியாவில் என்னென்ன இயல்பு இருக்கோ பாறைகள், அதே இயல்பு தான் இந்த 3லயும் இருக்கு. சோ இந்த 3 பாறை பகுதி அல்லது குன்றுகளும் விஜயன் தொகுதிக்குள்ள இருந்தாலும் இந்த 3 பேரும் இவங்களுக்குரிய ஆக்கள் தான், இதுக்குள்ள வர வேண்டிய ஆக்கள் தான். இவங்க 3 பேரும் இதுக்குள்ள வர வேண்டிய ஆக்கள் தான். இப்ப பரம்பரை சொல்றேன், சரியா ஞாபகம் வச்சிருக்கலான்னு பாருங்க. உயர்நிலத்தொடர் பாறை வளையத்திர பரம்பல் சொல்றேன், வடிவா பாருங்க. திருகோணமலையில் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து மகாவலி ஆற்றின் 2 புறமும் பரவி மத்திய மலைநாட்டை கடந்து ரக்குவானை குன்றை கடந்து அம்பாந்தோட்டை வரை விசாலமான பகுதியில் பரம்பி உள்ளது. முடியல. இந்த பாறை வளையத்திற்கு வெளியே காணப்படுகின்ற புத்தள, கதிர்காம, குடாஓயா, இந்த 3 பாறை பகுதிகளும் உயர்நிலத்தொடர் பாறை வளையத்துக்கு உரியது. வடிவா கவனிச்சா பாடமாக்கி இருக்க முடியும். பாடமாகலாட்டி இன்னொருக்கா ரெக்கார்டிங் பார்க்கணும். சோ எங்களுக்கு பரம்பல் பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் இங்க பாருங்க. இந்த உயர்நிலத்தொடர் பாறை இருக்குத்தான பிள்ளைகள், இந்த புவி சரிதவியலாளர்கள், ஜியோலஜிஸ்ட், இவங்க இந்த ஏரியாவை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்த போது இந்த உயர்நிலத்தொடர் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம், இந்த உயர்நிலத்தொடர் ஏரியா, அதுல 2 வகையான பாறைகள் கண்டுபிடிக்கிறாங்க. 2 விதமான பாறை இருக்காம் இந்த ஏரியாவுக்குள்ள. இந்த உயர்நிலத்தொடர் பாறை வளையத்துக்குள்ள
ரெண்டு விதமான பாறைகள் கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு கொள்ள வேணும். ஒன்று, ரெண்டு விதமான பாறை இந்த ஏரியாவுல ரெண்டு விதமான பாறை இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று கொண்டலைட் பாறைன்னு சொல்றாங்க. கொண்ட லைட் இட்டனாம் போடுவாங்க, இட்டனாம் போடுவாங்க. கொண்ட லைட். இன்னொன்று சானோகைட். 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 நல்லா கவனிக்க வேண்டும். இந்த உயர்நிலத்தொடர் பாறை பகுதிகளில் ரெண்டு வகையான பாறைகள் இனங்காணப்பட்டிருக்கு. இந்த ஏரியாவில் ரெண்டு வகையான பாறைகள் இனங்காணப்பட்டிருக்கு. ஒன்று கொண்டலைட் பாறை, சானோகைட் பாறை. இந்த கொண்டலைட் பாறைகளை பற்றிய சில விஷயம் நல்லா கவனிக்க வேணும். இந்த கொண்டலைட் பாறை பிள்ளைகள் அடையல் பாறை உருமாறியதால உருவானது. அடையல் பாறை நல்லா கவனிக்கணும். இது கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய விஷயம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பாறைகள் செக்ஷன் கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய, கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சயின்ஸ் சம்பந்தப்பட்ட புது சொற்கள் இருக்கும். இந்த அடையல் பாறை ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கிறோம். தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை. எங்களுக்கு வடிவா தெரியும். தீப்பாறையோட சோர்ஸ் என்ன, அடையல் பாறையோட சோர்ஸ் என்ன, உருமாறிய பாறையோட சோர்ஸ் என்னன்னு எங்களுக்கு வடிவா தெரியும். சோர்ஸ் என்ன, மூலம். சோ இந்த கொண்டலைட் பாறை எப்படி? கொண்டலைட் பாறை பிள்ளைகள் ஒரு உருமாறிய பாறை. கொண்டலைட் பாறை ஒரு உருமாறிய பாறை. புத்தகத்தில் நல்ல நோட்ஸ் இருக்கு, பார்க்க முடியும். நான் அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ கொண்டலைட் பாறை, சானோகைட் இருக்கட்டும், அதை பிறகு பார்ப்போம். முதல்ல கொண்டலைட்டுக்கு வருவோம். இப்படி போடுறேன். ஓகே பிள்ளைகள், இந்த கொண்டலைட் பாறை ஒரு உருமாறிய பாறை. பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், உருமாறிய பாறையோட சோர்ஸ் ரெண்டு, தீப்பாறை, அடையல் பாறை. இந்த உருமாறிய பாறை ஒன்று தீப்பாறையிலிருந்து உருவாகும் அல்லது அடையல் பாறையிலிருந்து உருவாகும். இந்த கொண்டலைட் ஒரு உருமாறிய பாறை. இந்த கொண்டலைட்னு சொல்ற உருமாறிய பாறை என்ன பாறையிலிருந்து உருவானதுன்னு சொன்னால் அடையல் பாறை. அப்ப முதலாவது பாயிண்ட் மறுபடி சொல்றேன். கொண்டலைட் பாறையானது அடையல் பாறை உருமாறியதால் உருவான ஒரு உருமாறிய பாறை. இந்த கொண்டலைட் பாறை அடையல் பாறை உருமாறியதால் உருவான உருமாறிய பாறை. விளங்க வேணும். இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இந்த கொண்டலைட் பாறையை பார்த்தா பிள்ளைகள் வெள்ளை கலர் புள்ளி இருக்குமா, வெள்ளை நிற புள்ளி, வெள்ளை நிற புள்ளி இருக்குமா. கொண்டலைட் பாறைய ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த பாறையில வெள்ளை கலர் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குமா, வெள்ளை கலர் புள்ளி இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு கருங்கல் வகையான பாறை, கருங்கல் வகையில இருக்கும். இந்த பாறையை பார்த்தால் கருங்கல் வகையான பாறை தான், கருங்கல் வகையான பாறை. அதுல சுண்ணக்கல்லும் மிக்ஸ் பண்ணி இருக்கும், சுண்ணக்கல் பாறைகளும் கலந்து இருக்கும். மூன்றாவது பயிற்சி பாருங்க, இது ஒரு கருங்கல் வகையை சேர்ந்த பாறை தான், அதுல சுண்ணக்கல்லும் மிக்ஸ் பண்ணப்பட்டு இருக்கும் இந்த கொண்டலைட் பாறையில. இதுல இன்னும் பார்த்தால் பிள்ளைகள், இந்த கொண்டலைட் பாறையில உங்க புத்தகத்துல வழியா போட்டிருக்கிறேன். இதுல ஒரு கடுமையான கோடுகளும் இருக்கும், கடுமையான கோடுகளும் இந்த பாறையில பார்க்கலாம். கடுமையான கோடுகள் இருக்கும். அதோட உண்மையில இந்த கொண்டலைட் பாறையில ஒரு நல்ல விடயம் இருக்கு. காரியம், மைக்கா, ரத்தினக்கல் இதெல்லாம் இங்க அதிகமாக இருக்கும். இந்த கொண்டலைட் பாறையில காரியம், நல்ல காரியம், விலை உயர்ந்த ஒரு கனிமம் காரியம். அதே மாதிரி மைக்கா, இலத்திரனியல் பொருட்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துற ஒரு மினரல் கனிமம் மைக்கா. அதோட ரத்தினக்கல் இதெல்லாம் இதுல அதிகமாக இருக்கும். சோ நல்லா கவனித்துக் கொள்ள வேணும். இந்த உயர்நில தொடர் பாறை ரெண்டு வகையாக இருக்கு. ஒன்று கொண்டலைட், இன்னொன்று சானோகைட். இவ்வளவு நேரமும் கொண்டலைட்ல இருக்கிற நான் ஒரு 5 பண்புகள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அடையல் பாறை உருமாறியதால தான் உருவானது. அதுல வெள்ளை கலர் புள்ளி புள்ளியாக இருக்கும். கருங்கல் சுண்ணக்கல் பாறை மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். கடுமையான கோடுகள் லைன் விழுந்திருக்கும். காரியம், மைக்கா, ரத்தினக்கல் இப்படியாப்பட்ட கனிமங்கள் இந்த பாறையில காண முடியும். அடுத்த கொண்டலைட்டை பார்ப்போம். அடுத்த கொண்டலைட் பாறையை பத்தி பார்ப்போம். கொண்டலைட் ரெண்டாவது, சாரி கொண்டலைட் இல்ல, சானோகைட் பாறையை பத்தி பார்ப்போம். சானோகைட். இதுல கொஞ்சம் வடிவா பார்க்க வேணும். இந்த சானோகைட் பாறை பிள்ளைகள், சானோகைட் பாறை இப்படி நாங்க ஏற்கனவே இப்படி ஒன்று படிச்சோம். இதுல காட்டுறேன். இந்த பக்கம் பார்ப்போமா, இந்த பக்கம் பார்ப்போம். ரைட். ஏற்கனவே பிள்ளைகள் இப்படி ரைட். ஏற்கனவே இப்படி போட்டு பார்ப்போம். நான் ஒரே பார்வையில் உங்களுக்கு எழுதுறேன், அது விளங்கிக் கொள்ள
கடைசியா தொகுத்து சொல்ல ஈஸியா இருக்கும்டக்கா. இது கீழே வாரது இந்த சாணோக்கைற்ற பண்புகளா பிள்ளைகள். இந்த இப்படி ஒரு பாறை படிச்சோம் பிள்ளைகள், எங்களுக்கு வடிவா தெரியும். நைஸ்ன்னு சொல்ற பாறை படிச்சோம். உருமாறிய பாறைக்குள்ள நைஸ்ன்னு சொல்லி படிச்சோம். நைஸ் நைஸ் பாறை. உருமாறிய பாறைக்குள்ள நைஸ்ன்னு சொல்றது ஒன்று படிச்சோம். நைஸ் நைஸ் கேள்விப்பட்டீங்களோ தெரியல. நைஸ் வந்து ஒரு ஆங்கில சொல்லுன்னு சொன்னேன். இதுக்கு தமிழ் பளிங்கடுக்கு பாறை. பளிங்கடுக்கு பாறைன்னு படிச்சோம். நைஸ் பாறைக்கு தமிழ் பளிங்கடுக்கு பாறைன்னு படிச்சோம். ரைட். இந்த நைஸ் பாறை எப்படி வந்தன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கருங்கல் வந்து உருமாற்றம் அடைஞ்சு வந்ததான் நைஸ் பாறை. கருங்கல் உருமாற்றம் அடைஞ்சு வந்ததான் நைஸ் பாறை. இதை ஏற்கனவே படிச்சோம். அந்த உருமாறிய பாறைகளை படிச்சோம். நைஸ் நீங்க வேணும்னா கூட கொப்பியை திருப்பி பார்க்கலாம். நைஸ் பாறைன்னு சொல்றது எப்படி உருவானதுன்றால் கருங்கல் பாறை வெப்பம் அமுக்கத்தால உருமாறினதான் நைஸ். இந்த இடத்துல கவனிங்க பிள்ளைகள், இந்த நைஸ் பாறைன்னு ஒரு பாறை இருக்கு. அதோட சிஸ்ட்னு சொல்ற இன்னொரு பாறை இருக்கு. சிஸ்ட் நைஸ் பாறையோட நான் கீழே எழுதுறேன். சிஸ்ட் இப்படி ரெண்டு பாறை இருக்கு. சிஸ்ட்னு சொல்றது நாங்க படிச்சோம் பிள்ளைகள், மாக்கள் உருமாற்றம் அடைந்து வந்ததான் சிஸ். மாக்கள்னு சொல்ற பாறை உருமாற்றம் அடைஞ்சு வந்தது சிஸ்ட் பாறை. தமிழ்ல சிராயல் பாறை அல்லது வரிப்பாறைன்னு சொல்லி படிச்சோம். சிராயல் பாறை அல்லது வரிப்பாறைன்னு தமிழ்ல படிச்சோம். இப்ப இந்த ரெண்டு பாறையை பத்தி கதைச்சிருக்கு உங்களோட, நல்லா கவனிச்சு கொள்ளணும். ஒன்று நைஸ், சிஸ்ட். இந்த ரெண்டு சொல்லும் ஏற்கனவே நாங்க போன வகுப்புல படிச்சோம். நைஸ்ன்னு சொல்றது ஒரு உருமாறிய பாறை, அதாவது கருங்கல் உருமாற்றம் அடைந்து உருவானதான் நைஸ். நைஸ் ஆங்கில சொல், அதுல தமிழ் பளிங்கடுக்கு பாறை. இன்னொரு பாறையை பத்தி இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறோம், சிஸ்ட். இந்த சிஸ்டும் ஒரு உருமாறிய பாறை. இந்த சிஸ்ட் பாறை மாக்கள் உருமாற்றம் அடைஞ்சதால உருவானது. சிஸ்டுக்கு தமிழ் சிராயல். அப்ப இப்ப உங்களுக்கு ரெண்டு பாறையை பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கு. ஒன்று நைஸ், சிஸ்ட். இப்ப என்ன விடயம் என்றால், இந்த சானோகைட் பாறை இருக்குத்தானே, அந்த சானோகைட் பாறை வந்து இந்த நைஸும் சிஸ்டும் தாக்கமடைந்து உருவானதாக இருக்கும். இந்த ரெண்டுமே தாக்கமடைந்து உருவானதா, தாக்கமடைந்து நைஸும் சிஸ்டும் தாக்கமடைந்து உருவாகி இருக்கு. சோ சானோகைட் பாறை நைஸ் மற்றும் சிஸ்ட் ஆகிய பாறைகள் தாக்கமடைந்து உருவானது. நல்லா பார், சானோகைட் பாறை இந்த நைஸும் சிஸ்டும் தாக்கமடைந்து உருவான ஒரு பாறை ஆகும். ரைட். ரெண்டாவது விஷயத்துக்கு போறோம். இது முதலாவது பாயிண்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட்ஸுக்கு போகும். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் இங்க பாரு வடிவா. ரெண்டாவது, இந்த பாறைய பிள்ளைகள் பொதுவா கருங்கல் என்று தான் சொல்லுவாங்க. கருங்கல் என்று தான் பொதுவாக அழைப்பாங்க. கருங்கல் என்று அழைப்பாங்க. பொதுவா இந்த சானோகைட் பகுதியில கருங்கல் பாறை என்று பொதுவா சொல்லுவாங்க. இதுல உண்மையிலேயே இது அடுத்த பாயிண்ட்ஸ பாருங்க. அடுத்த பாயிண்ட்ஸ நான் இப்ப சொன்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ரக்குவானை குன்றை பத்தி கதைச்சோம். ரக்குவானை குன்று இதுல படிச்சோம் தான் இருக்கு. மத்திய மலைநாட்டை கடந்து ரக்குவானை குன்றை கடந்து அம்பாந்தோட்டை வரை விசாலமான பகுதியில் பரம்பியுள்ள என்று படிச்சோம். இந்த ரக்குவானை குன்று இருக்குது தானே, இந்த ரக்குவானை குன்று, அந்த ரக்குவானை குன்றுட மத்திய பகுதி, ரக்குவானை குன்றுட மத்திய பகுதி நல்லா கவனிக்கணும். இந்த ரக்குவானை குன்றுட மத்திய பகுதியும் இந்த மத்திய மலை நாட்டிட தெற்கு பகுதி எப்படி 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 வடிவாப்பார், வடிவாப்பார். ரக்குவானை குன்றின் மத்திய பகுதியும், ரக்குவானை குன்றுட எந்த ஏரியா, மத்திய பகுதி, சென்டர் பகுதி. ரக்குவானை குன்றின் மத்திய பகுதியும் மத்திய மலை நாட்டின் தெற்கு பகுதி, ரெண்டு பாறையிலையும் இந்த சானோகைட் பகுதி இருக்கு. எந்த பகுதி, மத்திய மலை நாட்டிலையும் சானோகைட் பாறைகள் மிக்சிங் இருக்குது. ரக்குவானை மலைத்தொடர்லையும் இந்த சானோகைட் பாறை மிக்சிங் இருக்கு. மத்திய மலை நாட்டுல சானோகைட் மிக்சிங் எங்க இருக்குன்றால் தெற்கு பகுதியில, மத்திய மலை நாட்டின் தெற்கு பகுதியிலும் ரக்குவானை குன்றின் மத்திய பகுதியிலும் ஒன்றுதான் எழுதியிருக்கிறார். ரக்குவானை குன்றின் மத்திய பகுதியும் பிளஸ் நல்லா கவனி மத்திய மலை நாட்டின் தெற்கு பகுதி, மத்திய மலை நாட்டின் தெற்கு பகுதி, இங்க ரெண்டும் சானோகைட் பாறை இருக்குதாம். ரக்குவானை குன்றின் மத்திய பகுதியும் மத்திய மலைநாட்டின் தெற்கு பகுதியிலையும் இந்த சானோகைட் பாறை இருக்குது. இங்க பாரு அடுத்த விஷயத்த, இப்படி இருக்கு. புழுத்தோட்டைன்னு சொல்ற குன்று கேள்விப்பட்டிருப்பீங்க.
புழுத்தோட்டை அல்லது புழுத்தோட்டை மலைத்தொடர் அல்லது புலித்தோட்டை குன்று புழுத்தோட்டை குன்றும் ஹப்புத்தலை குன்று அப்புத்தலை அல்லது ஹப்புத்தலை ஹப்புத்தலை ரெண்டு குன்றுகளை பத்தி இப்ப கடைசியா கதைக்கிறேன். புழுத்தோட்டை குன்று, அப்புத்தலை குன்று. இந்த ரெண்டு குன்றும் முழுவதும் சானோகைட் பாறைகளால ஆகி இருக்கு. இது ரெண்டும் ஃபுல்லா சானோகைட் பாறை. உயர்நிலத்தொடர் பாறை வளையம் முடிஞ்சு. இதுதான் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் கஷ்டம். மத்தனா சின்ன சின்ன 4 பாயிண்ட்ஸ் தான். மத்த ரெண்டு பார்க்க போறோம். ஈஸி, முடியுமா, டக்குன்னு முடிச்சிருப்பேன் இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துல. சோ நல்லா கவனிக்க வேணும். நான் இதை பிறகு நாளைக்கும் இதுல தொடர்ச்சி வரும். நாளைக்குன்னு அடுத்த வகுப்புல அதுல தொகுத்து சொல்லும் போது உங்களால விளங்கிக் கொள்ள முடியும் படிவா. இப்ப கவனிக்க வேணும், நாங்க படிச்சு கொண்டிருக்கிறது தொல்காலத்துல உருவான இலங்கை. 90% நிலம் இலங்கையில தொல்காலத்துல உருவாகிட்டு தானே அத 3ஆ பிரிச்சு, நாம இல்ல பிரிச்சிருக்காங்க, படிக்கிறோம். ஜியோலஜிஸ்ட் பிரிச்சு வச்சிருக்காங்க, அதை படிக்கிறோம். முதலாவது உயர்நிலத்தொடர் பாறை, வன்னி, விஜயன். இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்க எந்த ஏரியா? உயர்நிலத்தொடர். அதுல இந்த பாயிண்ட்ஸை பாரு, விளங்கி இருக்காண்டு, ஒரு பாயிண்ட்ஸும் விளங்கி இருக்காண்டு பாரு. அவசரப்படையில ஆறுதலாத்தான் கதைக்கிறது. நாங்க இப்ப உயர்நிலத்தொடர் பாறைக்கு வந்துட்டோம். அது அந்த படத்துல பச்சை கலரால காட்டப்பட்டிருக்கு. அதுதான்டா இலங்கை பாறை வளையங்கள்ல மெயினான பாறை வளையம். இலங்கையில பாறைக்கு முதுகெலும்பு மாதிரி இருக்கா. ரெண்டாவது, இதுதான் புராதன பாறை, பழைய முதல் உருவான பாறை இந்த உயர்நிலத்தொடர் பாறை ஏரியா. அதுல பரம்பல் வடிவா சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். திருகோணமலையில் ஒடுக்கமான பகுதியில் ஆரம்பித்து மகாவலி ஆற்றில் 2 புறமும் பரவி மத்திய மலை நாடை கடந்து ட்ரக்குவானை குன்றை கடந்து அம்பாந்தோட்டை வரை விசாலமான பகுதியில் பரம்பியுள்ளது. புத்தள, கதிர்காம, குடாஓயா இப்பாறை வளையத்துக்கு வெளியே காணப்பட்டாலும் இவ்3 பாறை பகுதிகளும் இந்த உயர்நில பாறை வளையத்துக்கு உரியதாகும். சரி, இங்க அடுத்ததுக்கு போ. இந்த உயர்நிலத்தொடர் பாறை வளையம் 2 வகை. உயர்நிலத்தொடர் பாறை வளையத்துல 2 வகையான பாறைகளை ஜியோலஜிஸ்ட் இனம் கண்டு இருக்கா. ஒன்று கொண்டலைட், இன்னொன்று சானோகைட். கொண்டலைட்டை பாரு. இந்த கொண்டலைட் பாறை வகை 2மே உயர்நிலத்தொடர் பாறையில இருக்கு. இது 2ம் சேர்ந்ததுதான் உயர்நிலத்தொடர் பாறை ஏரியா. கொண்டலைட் பாறை அடையல் பாறை உருமாறியதால உருவானது. வெள்ளை நிற புள்ளிகள் இருக்கும், கருங்கல் சுண்ணாம்புக்கள் கலந்திருக்கும், கடுமையான கோடுகள் லைன் இருக்கும் அந்த இடத்துல. காரியம், மைக்கா, ரத்தினக்கல் போன்ற கனிமங்கள் இந்த கொண்டலைட் பாறைகள்ல பெற்றுக்கொள்ளப்படும். சானோகைட்ட பாரு, நைஸ் என்று சொல்ற பாறையும் சிஸ்ட் என்று சொல்ற பாறையும் தாக்கமடைந்து உருவானது இந்த சானோகைட் பாறை. கருங்கல் என்று பொதுவா சொல்லுவாங்க. கருங்கல் என்று பொதுவாக இதை அழைப்பாங்க. இங்க பாரு, ரக்குவானை குன்றிட மத்திய பகுதி, மத்திய மலை நாட்டுடைய தெற்கு பகுதி, 2ம் சானோகைட் பாறைகளால் ஆனது. ரக்குவானைட சென்டரும் மத்திய மலை நாட்டுட சவுத் தெற்கு பகுதி. புழுத்தோட்டைன்னு சொல்ற மலைத்தொடர், அப்புத்தலைன்னு சொல்ற மலைத்தொடர் முழுவதும் சானோகைட் பாறைகளால் ஆனது. இதை கவனிச்சு கொள்ளும் போது நீ வடிவா விவரமா மண்டையில உள்வாங்கி கொண்டிருக்க முடியும். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பாறை கொஞ்சம் கடினமான பகுதி என்று. ரைட், நான் அடுத்த பாறை வளையத்துக்கு போகல. நான் அடுத்த எங்கட வகுப்பு இருக்கிறதுனால நான் இதோட முடிக்கிறேன். அடுத்ததுக்கு போகல. அடுத்தது கொஞ்சம் தான் இருக்கு. நான் அடுத்த வகுப்புல இந்த செக்ஷன் முடிச்சிருவேன். ரைட், பிள்ளைகள் தயவு செய்து தெரியப்படுத்துங்க 2027க்கு வகுப்பு நடக்கிறத. ஏனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 20-10 நாளுக்குள்ள ஒரு ஒழுங்குக்குள்ள வகுப்பை கொண்டு வந்து இன்னொரு வகுப்பை சேர்த்து கொண்டுருவேன். அதனால தான் அதை தெரியப்படுத்துங்க. 2026க்கு அடுத்த 8 மணிக்கு சரியா வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 நிமிஷம் வெள்ளனே விடுறேன், 8 நிமிஷம் வெள்ளனே விடுறேன், 8 நிமிஷம் வெள்ளனே விடுறேன். 2026க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சொறி பிள்ளைகள் 2027 பிள்ளைகள் உங்களோட கேள்வி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் தாரதுக்கு இது தாரையில
2027 எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? 2027 அடிக்கடி கேட்கறேன்டா ஒரு குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். இல்லை ரெக்கார்டிங் ஒரு கிழமைக்குள்ள பாத்துருங்க. ரெக்கார்டிங்கை ஷேர் பண்ணலாம்ல. இந்த 18 19 இருந்தீங்க. ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ஓகே பிள்ளை ஓகே ஓகே. 2025 எங்கிட்ட கிட்டத்தட்ட 900 பிள்ளைகள். இப்ப இருக்கிற 600 பிள்ளைகளுக்கிட்ட 650 பிள்ளைகள் இருக்கிறோம். ரைட் பரவாயில்ல. இன்னும் என்ன பாடம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அறியப்படுத்துங்க. இப்படி ஜியோகிராபி நடக்குது, வந்து பாரு. ஜியோகிராபி பிடிச்சிருந்து அடுண்டு. ஓகே 2027 குட் நைட். 2026 25 அடுத்த வகுப்பு சத்தியா 8 மணிக்கு போனாங்கம்மா. ஓகே பிள்ளை 2027க்கு மட்டும் குட் நைட். எங்களை